நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, நம்ம ஏன் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சரி, ஏஐ வந்துருச்சு, ஏஐயால யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஆன்சர் இஸ் பிக் நோ தான். இப்போ நீங்க கொடுக்குற டேட்டாவை தான் ஏஐ ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. ஏஐயா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி கொடுக்கறதே கிடையாது. இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டண்டா ட்ரேடிங் நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராங்கா எக்ஸிக்யூட் பண்றது தான் நீங்க ஏஐ யூஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு புதுசா ஏஐயால ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட்லாம் பண்ண முடியாது. அதே கிளியரா தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே கையில துணியை துவைக்க தெரியும். ஏன் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம்? நம்மளோட டைமிங்கை குறைக்கிறதுக்காக. இப்போ நீங்க வாஷிங் மிஷின்ல துணி போடாம பாத்திரம் போட முடியுமா? கண்டிப்பா போட முடியாது. நீங்க கேட்கற கொஸ்டின் அப்படிதான் இருக்கு. ஏஐயால ஒரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஆன்சர் இஸ் பிக் நோ. நமக்கு ப்ராப்பர் நாலேஜ், ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண தெரிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை ஏஐ மூலமா எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ரைட் வே.